போக்சோ வழக்கில் 2 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த தஞ்சாவூரைச் சேர்ந்த நபர் சவுதி அரேபியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்றபோது சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். தலைமறைவு குற்றவாளி குடியுரிமை அதிகாரிகளிடம் சிக்கியது எப்படி? தஞ்சாவூரைச் சேர்ந்தவர் 45 வயதான இப்ராஹிம் பக்கீர் முகமது. இவர் மீது கடந்த 2024ஆம் ஆண்டு சிறுமி ஒருவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தஞ்சாவூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை தீவிரமாக தேடி வந்தனர். ஆனால் அவர் போலீசாரிடம் சிக்காமல் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்தார். அதோடு அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்வதற்கு திட்டமிட்டு வருவதாகவும் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து இப்ராஹிம் பக்கீர் முகமதுவை தேடப்படும் தலைமறைவு குற்றவாளியாக தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவித்தார். மேலும் அவர் மீது அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் லுக் அவுட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சென்னையில் இருந்து சார்ஜா செல்லும் ஏர் அரேபியன் ஏர்லைன்ஸ் விமானம் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட தயாராகி கொண்டிருந்தது. அந்த விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளின் பாஸ்போர்ட் மற்றும் ஆவணங்களை சென்னை விமான நிலைய குடியுரிமை அதிகாரிகள் கம்ப்யூட்டர் மூலம் பரிசோதித்து பயணிகளை விமானத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தனர். அப்போது அந்த விமானத்தில் சார்ஜா வழியாக சவுதி அரேபியாவிற்கு தப்பிச் செல்வதற்காக தேடப்படும் போக்சோ குற்றவாளியான இப்ராஹிம் பக்கீர் முகமது வந்துள்ளார். தன்னை யாரும் அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்கின்ற தைரியத்தில் வந்த அவர் தன்னுடைய பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை குடியுரிமை அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறார். அவற்றை கம்ப்யூட்டரில் பதிவு செய்து சோதித்து பார்த்தபொழுது அவர் லுக் அவுட் நோட்டீஸ் விடுக்கப்பட்ட தேடப்படும் குற்றவாளி என்பதை காட்டிக் கொடுத்து விட்டது. உடனே அவரை சுற்றி வளைத்து பிடித்த குடியுரிமை அதிகாரிகள் சென்னை விமான நிலைய காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அத்தோடு இப்ராஹிம் பக்கீர் முகமது விமான பயணத்தையும் ரத்து செய்த அதிகாரிகள் தேடப்படும் தலைமறைவு குற்றவாளி சென்னை விமான நிலையத்தில் சிக்கியுள்ளார் என்ற தகவலை தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து தஞ்சாவூரில் இருந்து தனிப்படை போலீசார் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து இப்ராஹிம் பக்கீர் முகமதுவை கைது செய்து பலத்த பாதுகாப்புடன் தஞ்சாவூர் கொண்டு சென்றனர். 2 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த போக்சோ குற்றவாளி சிக்கியிருப்பது தஞ்சையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.